இன்சுலின் அப்படிங்கிறது வந்து பேங்க்ரியாஸ்லிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ், islets of Langerhans of the pancreas releases insulin. இந்த இன்சுலின் தான் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன். அந்த இன்சுலினோட யூசஸ் என்ன, அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் என்ன, என்னென்ன விதமான இன்சுலின் ப்ரிப்பரேஷன்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த லெக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்சுலின் இஸ் யூஸ்டு ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து ஒரு மெட்டபாலிக் டிசார்டர். திஸ் இஸ் கேரக்டரைஸ்டு பை hyperglycemia. Hyperglycemia increased blood sugar level. Glycosuria, யூரின்ல குளுக்கோஸ் வெளியில் வந்துச்சுன்னா that is called glycosuria. And ketonemia, presence of ketone bodies in the blood. Acetone, acetoacetic acid, beta hydroxy butyric acid, இதெல்லாம் bloodல இருந்துச்சுன்னா that is called ketonemia. இந்த டயபெட்டிஸ் மெலிட்டோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி யூரின் போகிறது, frequent urination, கால்லையும் கையிலையும் numbness, tingling in hands and feet, peripheral நர்வில், sudden loss of weight, எப்பவுமே பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், எப்பவுமே தண்ணீர் தாகம் இருந்துக்கிட்டே இருக்கும், புண்ணு வந்துச்சுன்னா அது சீக்கிரமாக ஆறாது, கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் தி டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டைப் 1 டயபெட்டிஸ், அதர்வைஸ் இட் இஸ் கால்டு ஜுவனைல் ஆன்செட். அதாவது லைஃப்பில் சீக்கிரமாக வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஜுவனைல் ஆன்செட். இப்போ ரெண்டு பேங்க்ரியாஸ் நான் இங்கே காமிச்சிருக்கிறேன். ஒன்று வந்து ஹெல்தி பேங்க்ரியாஸ், இன்னொன்று வந்து டயபெட்டிக் பேங்க்ரியாஸ். ஹெல்தி பேங்க்ரியாஸில் பார்த்தீங்கன்னா இன்சுலின் வில் பி ரிலீஸ்ட். இந்த இன்சுலின் என்ன பண்ணணும்னா மூவ்ஸ் குளுக்கோஸ் இன்டு தி செல். ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை செல்லுக்கு அனுப்பக்கூடியது வந்து இன்சுலின். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் பேங்க்ரியாஸில் பார்த்தீங்கன்னா there will be immune mediated destruction of the pancreatic beta cell. pancreatic beta cells வந்து செத்து போச்சுன்னா it cannot produce insulin. In absence of insulin, the glucose will be remaining in the circulation. குளுக்கோஸ் வந்து ரத்தத்திலே இருக்குமா வழி அது செல்லுக்கு போகாது. அப்போ ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிடும். அதுக்கு பேர் தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இது டைப் 1 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ் வந்து நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இதுக்கு வந்து ஓரல் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ் கொடுக்கலாம். இதுக்கு பேர் மெச்சூரிட்டி ஆன்செட். பிகாஸ் லைஃப்பில் வந்து ஒரு 40-45 வயசுக்கு மேலே தான் அந்த டயபெட்டிஸ் வரும். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன். இது மரபணு வழியாக வரக்கூடியது. அப்படி இல்லைன்னா தேர் வில் பி மாடிஃபிகேஷன் இன் தி லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம இன்சுலின் அண்ட் இட்ஸ் ப்ரிப்பரேஷன் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுனால டைப் 1 diabetes mellitus is called insulin dependent diabetes mellitus that can be cured only by administration of insulin. இந்த இன்சுலினை வந்து 1971 பேண்டிங் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கனாக்கா they have observed hypoglycemic activity of an extract from the pancreas. உதாரணமாக இப்போ என்ன பண்ணாங்க, டாகில் இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸை அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. டாகில் இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸ் ரிமூவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக் டெவலப்ஸ் தி டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இந்த பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய ஐலட்ஸ் ஆஃப் லேங்கர்ஹான்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அதில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து லிக்விடைஸ்டு பண்ணிவிட்டு சாலிட்ஸை வந்து ஃபில்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க.
பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா, that is injected back into the dog. But the dog's diabetes is treated successfully because this contains insulin. இதுதான் பேஸ். இதுக்கப்புறம் தான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஹியூமன் இன்சுலினே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இனிஷியலாக வந்து இன்சுலினை வந்து நம்ம அனிமல்ஸ்லேருந்து தான் எடுத்தோம். பீஃப் இன்சுலின், போர்க் இன்சுலின், போர்சைன் இன்சுலின் அந்த மாதிரி. அப்போ இது வந்து அனிமல்ஸ்லேருந்து எடுத்ததுனால இது அலர்ஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. ஸோ அப்போ தான் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி டெவலப் ஆச்சு. ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு ப்ரிப்பேர் தி ஹியூமன் இன்சுலின் பை யூஸிங் டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி. இப்போ இன்சுலின் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 3 விதமான இடத்துல வேலை செய்யலாம். ஒன்று வந்து லிவரில், இன்னொன்று வந்து மசிலில், மூணாவது வந்து அடிப்போஸ் டிஷ்யூவில். ஸோ இது லிவரில் போகும்போது என்ன பண்ணோம்னா, குளுக்கோஸ் அப்டேக்கை அதிகப்படுத்தும். அதாவது நம்ம பாடியில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக லிவரில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். சிம்பிளாக சொல்ல போனோம்னாக்கா, the storage form of carbohydrate is glycogen that takes place in the liver. செகண்ட் என்ன பண்ணோம்னா, இது கிளைக்கோஜெனோலைசிஸை இன்ஹிபிட் பண்ணும். இன்சுலின் இன்ஹிபிட்ஸ் கிளைக்கோஜெனோலைசிஸ் இன் தி லிவர். ஆனால் கிளைக்கோஜன் டெஸ்ட்ராய் ஆனால் தான் குளுக்கோஸ் வரும். மூணாவது, it inhibits gluconeogenesis. Gluconeogenesisனா non-carbohydrates are converted into carbohydrate. That is called gluconeogenesis. ஸோ லிவரில் இது குளுக்கோஸ் அப்டேக் அதிகப்படுத்தும், கிளைக்கோஜெனோலைசிஸையும் குளுக்கோனியோஜெனிசிஸையும் இன்ஹிபிட் பண்ணும். வித் ரெஸ்பெக்ட் டு மசில் வந்தீங்கன்னா என்ன ஆகும், பெரிஃபரல் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி glucose by the muscle is increased. அதனால தான் வந்து டயபெட்டிக் பேஷண்டெல்லாம் வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் போகிறப்ப என்ன பண்ணோம், மசில் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து யூட்டிலைசேஷன் பண்ணிக்கும். அட் த சேம் டைம் இது புரோட்டியோலைசிஸையும் இன்ஹிபிட் பண்ணும். புரோட்டியோலைசிஸ் இன்ஹிபிட் பண்ணால் புரோட்டீன் வந்து அமினோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகாது. அது அமினோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகலைன்னா குளுக்கோனியோஜெனிசிஸ் லிவரில் நடக்காது. With respect to adipose tissue வந்தீங்கன்னா, it increases glucose uptake and storage as fat and glycogen in adipose tissue. At the same time, இது லைப்போலைசிஸையும் இன்ஹிபிட் பண்ணும். லைப்போலைசிஸ் இன்ஹிபிட் பண்ணால் ஃபேட் வந்து ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடாக மாறாது. ஸோ ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் ஃபார்ம் சப்ஸ்ட்ரேட் ஃபார் குளுக்கோனியோஜெனிசிஸ் இன் லிவர். இன்சுலின் வந்து எப்படி மெட்டபாலைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் cannot be given by oral route. இன்சுலின் வந்து வாய் வழியாக கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பாலிபெப்டைட். இது 51 அமினோ ஆசிட் உள்ள ஒரு பாலிபெப்டைட். அது கொடுத்தோம்னா என்ன ஆகும், இட் அண்டர்கோஸ் ஆசிட் ஹைட்ரோலைசிஸ். ஸோ இன்சுலின் ஹேஸ் டு பி கிவன் ஒன்லி இன் தி ஃபார்ம் ஆஃப் இன்ஜெக்ஷன். பெரும்பாலும் சப்குட்டேனியஸ் ரூட்டில் கொடுக்கலாம். என்னுடைய டி ஆஃப் வந்து பயாலஜிக்கல் ஆஃப் லைஃப் வந்து 5 to 9 minutes, அவ்வளோ நேரம் தான் வேலை செய்யும். தட் மீன்ஸ் கண்டினியூஸாக நம்ம பாடியில் இன்சுலின் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அந்த இன்சுலின் யூட்டிலைசேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். Now, what are all the insulin preparations available in the market? How it can be classified? The insulin preparation வந்து நம்ம depending upon its duration we can classify. உதாரணமாக very rapid acting, intermediate acting, long acting and ultra long acting அப்படின்னு 5 விதமாக பிரிக்கலாம். வெரி ரேப்பிட் ஆக்டிங்னா 5 to 15 நிமிஷத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 4 hours வரைக்கும் எஃபெக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் லிஸ்ப்ரோ, இன்சுலின் அஸ்பார்ட் அண்ட் குளூலைசின். வேற ரேப்பிட் ஆக்டிங் விஷயம்லாம் 30 நிமிஷத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், 8 மணி நேரம் வேலை செய்யும். தட் இஸ் கால்டு ரெகுலர் இன்சுலின். இன்டர்மீடியட் ஆக்டிங் இன்சுலின்னாக்கா 18 to 28 மணி நேரம் வேலை செய்யும். 2 ஹவர்ஸில் வந்து ஆன்செட் கிடைக்கும். லாங் ஆக்டிங் இஸ் டெட்டிமிர் அண்ட் கிளார்ஜைன். இது வந்து 1 டேவுக்கு மேலே கூட வேலை செய்யும். தட் இஸ்
half-life is more than 24 hours. லாஸ்ட் வந்து அல்ட்ரா லாங் ஆக்டிங், எக்ஸாம்பிள் டிகுளுடெக். இது வந்து 2 ஹவர்ஸில் வேலை செய்ய ஆரம்பித்து 40 ஹவர்ஸுக்கு மேலவே இது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்சுலின் ப்ரிப்பரேஷன்ஸ். இப்போ நம்ம ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெகுலர் இன்சுலின் அப்படிங்கிறது என்னன்னா, இது நியூட்ரல் பிஹெச்சில் இருக்கும். இது வந்து ஒரு அன்மாடிஃபைடு இன்சுலின். இது ஸ்டெபிளைஸ்டு பை அடிஷன் ஆஃப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஜிங்க். அப்போ அட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி இன்ஜெக்டபிள் சொல்யூஷன், இந்த இன்சுலின் மாலிகுல் என்ன பண்ணோம்னா ஜிங்க் அயான் கூட போய் செல்ஃப் அக்ரிகேட் ஆகி அதனால ஒரு ஹெக்ஸாமர் வந்து ஃபார்ம் ஆயிடும். இந்த ஹெக்ஸாமர் தான் ரொம்ப நேரத்துக்கு வேலை செய்யும். ஸோ ஆஃப்டர் சப்குட்டேனியஸ் இன்ஜெக்ஷன், the insulin monomers are released gradually by dilution so that absorption occurs very slowly. செகண்ட் பார்த்தீங்கன்னா லென்த்தி இன்சுலின். இந்த லென்த்தி இன்சுலின் வந்து நம்ம நிறைய விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அல்ட்ரா லென்த்தி, தென் வந்து செமி லென்த்தி, மூணாவது வந்து லென்த்தி. இது வந்து there are 2 types of insulin zinc suspension. இன்சுலினையும் ஜிங்க்கும் சேர்த்து ஒரு சஸ்பென்ஷனை ப்ரிப்பேர் பண்ணும். ஒன்று வந்து கிறிஸ்டலின் ஃபார்மில் இருக்கும், விச் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர். இது கிறிஸ்டலாக இருக்கிறதுனால லாங் ஆக்டிங், அது பேர் அல்ட்ரா லென்த்தி. இன்னொன்று வந்து அமார்பஸ் ஃபார்மில் இருக்கும், பவுடர் ஃபார்மில் இருக்கும், ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக இருக்கிறதுனால இது வந்து ஷார்ட் ஆக்டிங், அது பேர் செமி லென்த்தி. இந்த அல்ட்ரா லென்த்தி 7 பார்ட்டும் செமி லென்த்தி 3 பார்ட்டியும் சேர்த்திங்கன்னா தட் இஸ் கால்டு லென்த்தி இன்சுலின். அது வந்து இன்டர்மீடியட் ஆக்டிங்காக இருக்கும். ஸோ கிறிஸ்டல் ஃபார்மில் இருந்துச்சுன்னா லாங் ஆக்டிங், அமார்பஸ் ஃபார்மில் இருந்துச்சுன்னா ஷார்ட் ஆக்டிங். கிறிஸ்டல் 7 பங்கு, அமார்பஸ் 3 பங்கு சேர்த்தோம்னா that is called lente insulin that acts intermediately. அடுத்து ஐசோஃபேன் இன்சுலின், என்பிஹெச் இன்சுலின்னு சொல்லலாம். இது நியூட்ரல் பிஹெச்சில் இருக்கும். அதில் புரோட்டாமைன் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஹேஜ்டான் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட நேம். ஸோ புரோட்டாமைன் இஸ் ஆடட் இன் எ குவான்டிட்டி ஜஸ்ட் சஃபிஷியன்ட் டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ். On subcutaneous injection, the complex dissociates slowly to yield an intermediate duration of action. என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் அவைலபிள் பாருங்க. ஹைலி பியூரிஃபைடு போர்க் இன்சுலின், இது வந்து மோனோ காம்பனண்ட், ஆக்ட்ரபிட் ரேபிட்டிகா. ஹைலி பியூரிஃபைடு போர்க் லென்த்தி இன்சுலின், அது வந்து மல்டி காம்பனண்ட், லென்டாட், மோனோடாட், லென்த் இன்சுலின், ஜினுலின். ஹைலி பியூரிஃபைடு போர்க் ஐசோஃபேன் இன்சுலின், என்பிஹெச் இன்சுலின், அது வந்து இன்சுலேட்டாட். இது ஒரு மோனோகாம்பனண்ட். நெக்ஸ்ட் ஹியூமன் இன்சுலின். இது டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி டெவலப் ஆன உடனே, அதாவது 1980s தான் இந்த ஹியூமன் இன்சுலின் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், விச் இஸ் ஹேவிங் தி சேம் அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் டு தட் ஆஃப் ஹியூமன் இன்சுலின். எப்படி ஹியூமன் இன்சுலினில் 51 அமினோ ஆசிட் ஒரு சீக்வன்ஸில் இருக்கோ, அதே சீக்வன்ஸில் தான் இந்த ஹியூமன் இன்சுலினும் இருக்கும். ஆனால் அனிமல் இன்சுலின் அப்படி கிடையாது. 51 அமினோ ஆசிட் இருக்கும், ஆனால் சீக்வன்ஸ் வந்து மாறி இருக்கும். ஸோ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை வந்து கிராம் நெகட்டிவ் மைக்ரோஆர்கானியம் ஆர்கானிசம் ஈகோலையை வெக்டாரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலாம். தட் இஸ் கால்டு ப்ரோ இன்சுலின் ரீகாம்பினன்ட் பாக்டீரியல். ஈஸ்ட்டை வெக்டாரை வச்சு பண்ணலாம், அது பேர் ப்ரீகர்ஷர் ஈஸ்ட் ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி, PYR. அப்படி இல்லைன்னா enzymatic modification of the porcine insulin, that is called EMP. So இந்த டெக்னாலஜி வச்சு ஹியூமுலின் ஆர், ஆர்னா ரெகுலர், ஹியூமுலின் எல், எல்னா லென்த்தி இன்சுலின், ஹியூமுலின் என், என்னன்னா ஹியூமன் ஐசோஃபேன் இன்சுலின், எல்லாமே 40 யூனிட்ஸ் பர் எம்எல், 100 யூனிட்ஸ் பர் எம்எல்ல மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. Now the insulin can able to produce certain adverse drug reactions, for example lipodystrophy. லைப்போடிஸ்ட்ரோபி அப்படிங்கிறது ஒரே இடத்துலையே திரும்ப திரும்ப இன்ஜெக்ஷன் போகிறதுனால there will be the lipodystrophy in the subcutaneous fat around the injection site. ஆனால் இப்போ நியூ ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது பாருங்க, நம்ம
ஹியூமன் இன்சுலின் அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் இந்த அட்வர்ஸ் ரியாக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். செகண்ட் வந்து அலர்ஜி. அலர்ஜி அப்படி எதனாலனாக்கா பிகாஸ் இட் இஸ் ஃபாரின் பாடி, இட் இஸ் நேட்டிவ் ஆஃப் அனிமல்ஸ். அதனால் இந்த அனிமல்ஸ் இன்சுலின் கண்டைன்ஸ் கண்டாமினேட்டிங் ப்ரோட்டீன். ஸோ அந்த ப்ரோட்டீன் தான் நமக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. சம்டைம்ஸ் ஹர்டிகாரியா, angioedema and anaphylactic reactions can also be produced by the insulin. முக்கியமான சைடு எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். செகண்ட் வந்து வெயிட் கெயின், திடீர்னு பாடி வெயிட் அதிகமாகிட்டு இருக்கும். ஹைப்போபாஸ்போட்டீமியா, ரீனல் இன்சஃபிஷியன்சி, இன்க்ரீஸ்டு வில்பிராண்ட் ஃபேக்டர்ஸ், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், அதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், ஆக்குலர் டிஸ்டர்பன்சஸ், alteration of the physical properties of the lens, and excessive insulin கொடுத்துட்டோம்னா it produces hypoglycemia. So these are all the side effect of the insulin preparations. Suppose if the new patient of diabetes is coming to a physician, அவர் என்ன பண்ணுவாங்கன்னா first you will find out whether it is type 1 or type 2. இந்த type 1 இருந்துச்சுன்னா டயட் மாடிஃபிகேஷன், இன்சுலின் இன்ஜெக்ஷன் கொடுத்தா கண்ட்ரோல் ஆகிடும். டைப் 2 டயபெட்டிஸ்னா டயட் கண்ட்ரோலு, எக்ஸசைஸ் இது ரெண்டு இருந்தாலே கண்ட்ரோல் பண்ணிடலாம். சப்போஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா மெட்ஃபார்மின் கொடுக்கலாம், கண்ட்ரோல் ஆகிடும். மெட்ஃபார்மின் கொடுத்தும் கண்ட்ரோல் ஆகலைன்னா நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து அன்காம்ப்ளிகேட்டடாக பார்க்கணும், இல்லை சிவியராக அண்டர் வெயிட் காம்ப்ளிகேஷன் ப்ரெசண்ட்டாக, ப்ரெக்னென்சி, லாக்டேஷனா, சர்ஜரியா இதெல்லாம் இருக்கா அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இப் இட் இஸ் வெரி சிவியர்னு வச்சுக்கோங்களேன், யாராக இன்சுலினும் வித் ஆர் வித்தவுட் மெட்ஃபார்மின் போயிடலாம், கண்ட்ரோல் ஆகிடும். சப்போஸ் அன்காம்ப்ளிகேட்டட் வெல் நரிஷ்டு ஒபீஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ஃபார்மினும் இது கூட ஒரு சல்ஃபனிலூரியா அப்படின்னா ஒரு மெக்லிட்டினைட்ஸ், ஒரு பயோக்ளைட்டோன்ஸ் இல்லைன்னா TPP4 இன்ஹிபிட்டார்ஸ் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து கொடுக்கணும், கண்ட்ரோல் ஆகிடும். அப்படியும் கண்ட்ரோல் ஆகலைன்னா மெட்ஃபார்மின் கூட ரெண்டு ட்ரக்கு கம்பைன் பண்ண போகும். சல்ஃபனிலூரியாவாக இருக்கலாம், மெக்லிட்டினைட்ஸாக இருக்கலாம், DPP4 இன்ஹிபிட்டார்ஸாக இருக்கலாம். அப்போ கண்ட்ரோல் ஆகிடும். அப்படியும் கண்ட்ரோல் ஆகலைன்னா then you have to switch over to insulin. டைப் 2 டயபெட்டிஸுக்கு ஓரல் ஆன்டிடயபெட்டிக் ட்ரக்ஸ் கொடுத்தா போதும். ஓரல் ஆன்டிடயபெட்டிக் ட்ரக்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் ஆகலைன்னா then we can switch over to insulin with or without metformin. So in this lecture we have discussed about insulin and its action, various preparations available in the market. So in the next lecture we will be discussing some other chapters. If you like it, you can subscribe the YouTube channel. Thank you.